அவ எங்க மாமனா மச்சானா மேடம் இந்த டாக்டர். இவளுக்கு ஆபரேஷன் பண்ற எனக்கு என்ன மேடம் தலையெழுத்து? என் பொண்ணு நல்லா இருக்கணும் தான் மேடம் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் முடியல மேடம். இதேதான் பேசிட்டு இருந்தாரு. ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லல. அவ என்ன சொல்லிட்டா, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, வா பொழையில எனக்கு எதனா ஊத்து. லைட் வெளிச்சம் தெரியாதனால அவர் ஹால்ல டிவி பார்ப்பாரு. கல்ல எடுத்து அடிப்பாரு மேடம். அசிங்கமா ரேப் பண்ற சீன் வரும். அப்பா திருப்புப்பான்னு நாங்க கத்துவோம். நீங்க உள்ள போங்க, அவங்க என்ன பண்றான்னு பாக்கலாம். அவன் என்ன பண்றான்னு அவருக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் மேடம், அவருக்கு பொண்டாட்டி இருக்கணும் மேடம். பொண்டாட்டி வேணும் மேடம், அவருக்கு பிள்ளைங்க வேணாம் மேடம், பொண்டாட்டி இருக்கணும். எங்க முன்னாடியே குடிப்பாரு மேடம். எங்களை டம்ளர் எடுத்துன்னு சொல்லுவாரு மேடம். அப்புறம் பீடி சிகரெட் எங்களை ஒரு நாள் ஊத்தி கொடுக்க சொன்னாரு மேம். அதை கூட பொறுத்துக்கிச்சுங்க மேடம். இப்ப தப்பா பேசுறான், அதால தான் தாங்க முடியல. பட்டம் கட்டி போயிடுன்னு சொல்லிட்டான் பாரு, இது வரைக்கும் பொறுத்தாங்க மேடம். பசங்களை கதை இவ்வளவு ஏன் எடுத்து அடிக்கிறது, கல்லு எடுத்து அடிக்கிறது, கூப்பிடுவாரு, கேட்கலன்னா கல்லு அங்கிருந்து வரும் வீட்டுக்கு. சரி, நான் ஒரு விஷயம் கேக்குறேன். இப்போ எடுக்கிறீங்களா இந்த முடிவு, அது பசங்களை நினைச்சுதான் எடுக்கிறீங்க? ஆமாங்க மேடம். இவ்வளவு நாள் பொறுத்து போனீங்க. எவ்வளவு பொறுத்துட்டேன் மேடம், 23 வருஷமா பொறுத்துட்டேன் மேடம். இதுக்கு மேல நம்ம பொறுக்க கூடாது. என் பசங்க எனக்கு அறிவுரை சொல்றாங்க மேடம், ஏன் நீ இவ்வளவு நாள் உள்ள இருக்கிற, வெளியே வா, நான் உன்னை காப்பாத்துறேன். இத பாக்குறத தப்பா பேசிட்டு இப்போ 25 நாள் தலைமறை இருந்துட்டு எனக்கு தெரியல. இப்ப எல்லாம் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது மேடம். அவருக்கு தெரிஞ்சிருந்தா நாங்க என்ன விட மாட்டாங்க. தங்கச்சி வீட்டுல தங்கி இருந்த மேடம். எங்க போனீங்க? தங்கச்சி வீட்டுல இருந்த மேடம். அம்மா அப்பாக்கு தெரியாது, ஒரு வாரம் பொறுத்தா மேடம் அம்மா அப்பாக்கு தெரியும். என் பொண்டாட்டி எங்கனே அவங்க வந்து கேட்டப்பதான் அவங்களுக்கு ஷாக்கா இருந்து. எனக்கு டெய்லி இட்டு வந்து கேட்பாரா மேடம், டெய்லி இட்டு வந்து அம்மா கிட்ட பிரச்சனை மேடம். தலைமறைவா இருந்தீங்க? தலைமறைவா இருந்த மேடம், தலைமறைவா இருந்து இப்பதான் வந்தா மேடம். எப்படி இங்க வந்தீங்க? நானே அது எனக்கு தெரிஞ்சிச்சு. எங்க சித்தியால மேம் அன்னைக்கு என்னன்னா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடுச்சு, அதனால விநாயகர்லாம் எடுத்து போய் கரைப்பாங்க, அதனால போவாங்க. விசில் அடிச்சிருக்காங்க, இவளுக்கு தெரியாது. விசில் அடிச்சோன்னா உட்காந்துட்டான். அவர் விசில் அடிச்ச உடனே இவன் மேலே போகிறதுக்கு தெரிஞ்சுக்கின்னு வெளியே போய் பார்த்துக்கிறாரு. போகிறவங்கள்ட்ட அந்த ஊர் பசங்க யாருன்னு கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காங்க. வந்து உள்ளே கேட்குறான், உள்ளே இருந்தா மேலே இருந்தா. எல்லா பொண்ணுகளும் மற்ற பசங்க விசில் அடித்தா பேரண்ட்ஸ்கிட்ட வந்து சொல்லும், இல்லைன்னா கூச்சப்படும், உன் பொண்ணு இதுக்காகவே மேலே நின்னுங்குது, அப்படியே அலையுதுடி. தப்பா பேச அடிச்சுட்டு தாங்க முடியல, அடிச்சிட்டேன் அவளை, இனியும் மேல நிக்காதன்னு. ஏன் கூட வந்திருக்கிறது என்ன சொல்றேன்னா, பொண்ணுங்களை வந்து நீ வித்துருவ, உன் கூட இட்டுன்னு போவாத, உன் தொழில அவங்களுக்கு கத்து கொடுத்துருவேங்கம்மா. அழுததெல்லாம் போறோம், தீர்வே கிடையாது. எந்த பெத்தாமாவும் தான் பெத்த பொண்ணு இருப்பாங்களா? நீ தேர்ட் இயர் படிக்கிறியா? முடிச்சிட்டேன் மேம். முடிச்சாச்சா? பிபிஏ பிசிஏ நீ அப்ளை பண்ணலையா எங்கேயும்? இல்ல மேம், அப்பா வேணும்னு சொல்லிட்டாரு. மேரேஜுக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் கிடையாது இப்போ. இல்ல மேம், அம்மா என்ன சொன்னாங்க, இங்க இருக்கிறத விட நீ மேரேஜ் பண்ணின்னு போயிடுனாங்க. என்ன மேரேஜ் பாரு, கல்யாணம் திருமணங்கிறது வந்து ஒரு விஷயத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழி கிடையாது. வேண்டாம், அவளுக்கு 26 வயசு ஆகட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவள் வேலைக்கு போட்டோம், அவ படிக்கணும்னு ரொம்ப ஆசை மேடம். படிக்கட்டும், வேலைக்கு போட்டோம், படிச்சுட்டே வேலைக்கு போ. படிக்காது விட்டு படிக்காது அவர் பேசிட்டோம். படிக்க வைக்க தானே நல்லது. விட்டோம் பசங்கள இல்ல நானா சொல்லி விட்டு போன நீ 5-6 வருஷமா 5-6 வருஷம் வரல. எங்க வந்தா? வரலங்க, விடுங்க, நான் வரல. வரலதான் சொல்றது. எங்க வந்தா? ஊர்ல வந்து கேளு, நீங்க பேசக்கூடாது. என் தெருவுல வந்து கேளு. நான் எத்தனை வாட்டி வந்து ஊர்ல கேட்கணும், இங்க வந்து சொல்லக்கூடாது. ஊர்ல விசாரிட்டோம், இங்க போன் பண்ணி கேட்கணும். நாளைக்கு கூட நீ வாங்க மேடம், என் மேல தப்பு இருந்தா பேச சொல்லு. எல்லாம் ஸ்கூலுக்கு போறோம் மேடம், என் குழந்தை தனியா தப்பு பண்றது பாருங்க. எத்தனை வாட்டி போன் பண்றது? இருமா, தப்பு பண்றவங்க இருமா. புருஷன் இருக்கும் போதே பொண்டாட்டி தப்பு பண்றாங்க. 5 வருஷம் என் தங்கச்சி இருக்குது. மனசாட்சி சொல்லு, ஏதாவது தப்பு இருக்குதா? நான் இப்ப சொல்லியிருக்கேன். நான் மாதிரி நான் சொல்றேன். நல்ல பொண்ணு தானே தங்கச்சி, நான் சந்தேகப்படுறேன்னு சொல்றேன். நான் பட்டுக்கிறேன். இப்ப நான் ஒரு வார்த்தை பேசிருப்பேன் அது மாதிரி எதனா. உனக்கு நல்ல வாய்ப்பு தான் கொடுத்தேன். எத்தனை வாட்டி கெஞ்சினேன். இப்ப இப்ப 10 பேர் கூட்டினாரு. இல்ல நான் எத்தனை வாட்டி உங்க வீடு இருக்குது எப்படி கொடுப்ப? நாங்க தான் அனுப்ப சொல்றோமாங்க. எப்படி அனுப்ப? இந்த இப்ப கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? இது கேளு. இது மாதிரி நீ இல்லன்னு சொல்ல. இப்ப சண்டை போட்டு அனுப்பிச்சா பிரச்சனை இல்ல. இருப்பா சண்டை இருப்பா. விஜய் கம்ல இருங்க தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்க மேடம். இப்போ மாமா வந்து என்கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்க ஊர்ல வந்து பேசியிருக்காரு. அப்ப என்ன சொன்னாருன்னா வந்து தலைவர்கிட்ட வந்து கேட்டு போனப்போ வந்து இந்த மாதிரி அவங்களும் இருக்கட்டும்,
அந்த பொண்ணும் இருக்கட்டும், அதுக்கும் 2 குழந்தை ஆயிடுச்சு, அதுவும் இருக்கட்டும், இப்படி தான் என்கிட்ட பேசினாரு. அவர் பேசியிருக்காரு. அவர் இல்லைன்னு நான் ஒத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், மேடம் அந்த சொல்றேன். பொண்ணு தான் 2 குழந்தைங்க ஆயிடுச்சு. நான் அதுவும் விட்டுருன்னு சொல்லல நான். இருக்கட்டும். ஆனா என் தங்கச்சி வந்து எப்போ சொன்னேன்? 2 வருஷம் ஆகுது. நான் வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன பண்ணிருந்தீங்க? நான் சொன்னேன்ல, அந்த தகுதி நீ காப்பாத்தினியா? இல்லை மேடம். அதுக்கப்புறம் அண்ணனும் இவரும் போயிட்டு வந்தாங்க. என் அண்ணன் பெரியப்பா பையன் ஒருத்தர் இருந்தார், அவரும் அண்ணன் போயிட்டு வந்தாங்க. அவர் சொல்லலாம்ப்பா, ஆனா புருஷனை பங்கு போட்டுக்கிறதுக்கு எந்த பொண்டாட்டியாலையும் முடியாது. உண்மை என்னன்னா கோவம் தான் வரும். சண்டை சரி, வரி நான் ஒரு சேர்த்துரும். விஷயம் கேட்கறேன். அந்த பொண்ணு இருக்கட்டும், அவ இன்னொரு புருஷன் வச்சா உங்க அண்ணா சும்மா இருக்கீங்களா? நீ இப்போ ஒரு ஒரு நிமிஷம் நீங்க கேட்க கூடாது. அந்த வார்த்தை நீங்க கேட்கல, அவரையும் நிறைய time கேட்டாரு, இருங்க, ஒரு வருஷம் இருந்து நிறைய கேட்டாரு. சரி, அவ இன்னொரு தொடர்பு இருக்கட்டும், நீங்க உங்க அண்ணனை வந்துட்டு போட்டோன்னு சொன்னா ஓகே சொல்வீங்களா நீங்க? அது என்ன தம்பி நியாயம்? ஏன்னா இவனே லவ் இல்லை பண்ணி மேடம், நான் வந்து அதை வந்து எப்பவுமே நியாயப்படுத்துனது இல்லை மேடம். தப்பு, ரொம்ப தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒரு பெண்ணுக்கு கற்பை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கும். ஒருத்தனுக்கு ஒருத்தி தாங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அது ஓகே மேடம். இப்போ வந்து ஏன்னா தப்பு இப்ப நான் நடந்துச்சு, சொல்லும்போது எவ்வளவு கேவலமா இருக்கு. சொல்யூஷன் நோக்கி போலான்ற சொன்னீங்களா, அதனால தான் நான் கேட்குறேன். அந்த மாதிரி அது 2 பேரும் அவங்களும் இல்லை சொல்யூஷன் போட்டு எப்படி விஜய்? தப்பு அது. அது வந்து என்னன்னா, நான் வந்து கோழையா இருக்கிறது அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இப்போ கோழையா இல்லை நான். ஒரு பிரச்சனை நிமிஷம், வேணாம். ஒரு நிமிஷங்க தம்பி, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியே, அவர் ரொம்ப அப்செட்டா இருக்காரு, வெளியே இருங்க. இவங்களே முடிவு பண்ணிக்கிறது. நான் வந்து ஆம்பளை, நான் 2 பொண்டாட்டி வச்சுக்கலான்னு இவரே முடிவு பண்ணிக்கிறது. அவர் சொல்லிட்டாரு வேற வழி இல்லாம. ஆனா அந்த பொண்ணுக்கு மனசு ஒத்துக்கணும்ல, அது எப்படி ஒத்துப்பா? ஒத்துக்க முடியாது. அப்புறம் இதுக்கு என்ன சொல்யூஷன்? யாரோ ஒருத்தர் தான், மனைவியா அந்த பொண்ணா? அப்போ அந்த பொண்ணை விட்டுருணும், தொடர்பு இருக்கக்கூடாது. ஏன்னா தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கா, முறைப்படி சொந்த பந்தத்தோட சம்மதத்தோட கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அது வந்து தவறான உறவு. உங்களுக்கு அவன் மேலே காதல் இருந்ததுன்னா, நீங்கள் 2 பேரும் காதலிச்சிருந்தீங்கன்னா இந்த பொண்ணை ஏமாற்றி இருக்கக்கூடாது. தவறு நடந்து போச்சு. அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க. அப்பப்போ போயிட்டு வர்றது வேலை வச்சுக்காதீங்க. ஏன்னா பசங்களை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் அங்கே போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த வாழ்க்கை இல்லாமல் போயிடும். அங்கே பொம்பளை பசங்களா ஆம்பளை பசங்களா? பையன் ஒரு பொண்ணு. என்ன பண்ணார் அந்த பசங்களோட கஷ்டம்? முறைப்படி இருந்திருந்தா ஓகே, முறை தவறி ஆயிடுச்சு, வருத்தம் தான். ஆனால் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரும். அங்கேயும் போட்டோம் இங்கேயும் போட்டோம்னா அது ஒத்துக்க முடியாத விஷயம். அவன் மனசு எப்படி ஒத்துக்கும்? அவருக்கும் நிம்மதி இருக்காது, அவளுக்கும் நிம்மதி இருக்காது, அந்த பொண்ணுக்கும் நிம்மதி இருக்காது, பசங்களுக்கும் நிம்மதி இருக்காது. யாரோ ஒருத்தர் தான். உங்கள் தம்பியே சொல்லிட்டாரு கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து இப்படி ஒரு தொடர்பு இருக்குன்னு. கட்டாயப்படுத்தி காதலிக்கிறது பையனை வந்து கட்டாயப்படுத்தி அவன் சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, குடும்பத்தோட ஆசைக்காக பொண்டாட்டி கட்டிட்டு அப்புறம் அந்த தொடர்புலேயே இருந்திருக்காரு. இப்போ அங்கே குழந்தையாயிடுச்சு. அந்த பொண்ணு வந்து இன்னும் 2 பொண்டாட்டி இது அவளுக்கு ஒத்து வரல, வாழ முடியாது சொல்கிறா. உங்கள் பையன் வந்து நான் கேட்டேன், மனைவி வேணுமா இல்லை அந்த பொண்ணு வேணுமான்னு. மனைவியும் குழந்தையும் தான் வேணும்னு சொல்கிறாரு. ஸோ இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்க முடியும். அந்த பொண்ணோட தொடர்பில் இருக்கக்கூடாது அவர், இந்த பொண்ணோட நல்லபடியாக வாழணும். அந்த பசங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுங்க. சரி, அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நம்ம வீட்டில் இல்லைங்க, அது தனியாக வாடகை தனியாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் போகக்கூடாது, நம்ம ஊர்லேயே கிடையாது அவங்க. அந்த பொண்ணை சொல்லுதுன்னா உங்களுக்கு எனக்கும் உனக்கு வந்து தொடர்பு வேணாம், உங்கள் வீட்டில் உங்கள் சம்சாரத்து உங்களோட உங்களோட போய் நான் எங்கான பாத்தம் செய்து கூட எங்கள் பசங்களை நான் காப்பாற்றி எங்கள் அம்மா அவங்க அப்பா எல்லாம் தான் போய் சேர்ந்துட்டாங்க. நாங்கள் அங்கே போய் இந்த இவருக்கும் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சா? அதெல்லாம் ஒன்றும். அப்புறம் ஏன் போனாங்க? நான் வீட்டில் சேர்க்க மாட்டேன். இல்லை இவங்க சேர்க்கல மேடம். நான் வீட்டில் சேர்க்கல. இந்த பொண்ணு கட்டணும் வீடு, அது அந்த பொண்ணு தான் வீட்டில் இருக்கணும். சூப்பர் மேட்டர், சூப்பர். இப்போ என்னன்னா அந்த பொண்ணோட நீங்கள் தொடர்பில் இருக்கக்கூடாது, அந்த கேரண்டி அவருக்கு கொடுப்பீங்களா?